வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா. ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது குண்டு மழை பொழிந்து வருவதால் நீடிக்கும் போர் பதற்றம். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள உயர்மட்ட தலைவர்களின் இருப்பிடங்களை குறிவைத்து தாக்குதல். இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலால் ஈரான் உயர்மட்ட தலைவர் ஆயதுல்லா காமினி பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றம். அமெரிக்கா மீதான ஈரானின் அச்சுறுத்தலை முறியடிப்போம். ஈரானின் ஏவுகணை தொழிற்சாலை முற்றிலும் அழிக்கப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம். அமெரிக்காவின் அடிப்படை பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்புக்கு சவால் விடும் வகையில் ஈரானின் நடவடிக்கை இருந்ததால் போர். அமெரிக்க மக்களின் வருங்கால நலனுக்காகவே இந்த போர் எனவும் அதிபர் ட்ரம்ப் விளக்கம். ஈரானில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்து விழிப்புடன் இருக்க வேண்டும். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் எதிரொலியாக மத்திய அரசு அறிவுறுத்தல். ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். தெஹ்ரான் முழுவதும் எழுந்த வெடிகுண்டு சத்தத்தால் அச்சத்தில் உறைந்த பொதுமக்கள். போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஈரானில் அவசர நிலை பிரகடனம். மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அந்நாட்டு அரசு அறிவுறுத்தல். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்தியதற்கு பதில் தாக்குதலை தொடங்கியது ஈரான். தாக்குதலை தொடங்கிவிட்டீர்கள், இனிமேல் முடிவு உங்கள் கையில் இல்லை என ஈரான் அறிக்கை. இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணை வீசிய ஈரான். பதில் தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதால் வான்வெளியை மூடியது இஸ்ரேல். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை சீட் தருவதாக திமுக ஏற்கனவே உறுதி. திமுகவுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக செல்வ பெருந்தகை பேட்டி. திமுகவை தவிர வேறு எந்த கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தாவிக காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறியது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு செல்வ பெருந்தகை பேட்டி. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை வழங்க வேண்டும் என திமுக தலைமையிடம் கேட்டுள்ளோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் தவிக தலைவர் வேல்முருகன் பேட்டி. இன்னும் 10 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்து முழு படிவம் முதலமைச்சரிடம் ஒப்படைக்கப்படும். மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதையே அறிக்கையாக வெளியிடுவோம் என திமுக எம்பி கனிமொழி பேட்டி. மதிமுகவிலிருந்து பிரிந்து புதிய கட்சியை தொடங்கிய மல்லை சத்யா திமுகவிற்கு ஆதரவு. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற திராவிட வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். இன்று இரவு சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கவும் திட்டம். மதுரையில் இன்று இரவு அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என தகவல். மதுரைக்கு வரும் பியூஷ் கோயலுடன் எஸ்பி வேலுமணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் எனவும் தகவல்.
மதுரையில் நாளை அதிமுக பாமக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல். மதுரை ஜிஆர்டி ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. மதிமுக சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் 3 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவிடம் 6 தொகுதிகளை ஒதுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகளின் விருப்ப பட்டியலை திமுகவிடம் வழங்கியுள்ளோம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி பேட்டி. பிரதமர் நரேந்திர மோடி வருகையினையொட்டி மதுரையில் தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடு பணிகள் தீவிரம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாளை நடக்கும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரம். மேடை அமைக்கப்படும் பகுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பார்வையிட்டு ஆய்வு. மதுரையில் நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பெரியார் புகைப்படம் அகற்றம். கூட்ட அரங்கின் முகப்பில் வைக்கப்பட்ட பெரியார் புகைப்படம் அகற்றப்பட்டதால் அதிமுகவினர் அதிர்ச்சி. திமுகவில் இணைந்ததன் மூலம் ஜெயலலிதாவின் முதுகில் குத்திய ஓ பன்னீர்செல்வத்தை மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். தமிழகம் வந்தடைந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மதுரை விமான நிலையத்தில் பேட்டி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக கூறிய நிலையில் பியூஷ் கோயல் மறுப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.